ரயில்வே ரெக்யூர்மெண்ட்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு டேரெக்டாக ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாக இப்போ இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்குங்க. இதை பற்றி நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு தெரிய வர வாய்ப்பே இல்லை. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்ச ஒரு ரயில்வே ஸ்டாஃப் கூட தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் ப்ரொஃபைல் என்ன, இந்த ரோல் எப்படி இருக்கும், ப்ரெஷராக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமா, எப்படி படித்தா இந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த ஒரு இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம கூட பார்த்தீங்கன்னா திலீப் குமார் அண்ணா இருக்காங்க. ஸோ செக்ஷன் கண்ட்ரோலராக இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஜாப் ப்ரொஃபைலை பற்றி மொத்த டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம பார்க்கலாம். நம்ம ரயில்வே ரெக்யூர்மெண்ட்டில் என்டிபிசியாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும், ஏஎல்பியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல், ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தாங்க இருக்கும். பட் ஆனால் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் அவ்வளோக்கா யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த ஒரு வீடியோவில் A to Z வரைக்குமே இந்த செக்ஷன் கண்ட்ரோலரை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க திலீப் அண்ணங்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து எப்போ வந்து கண்ட்ரோலர் ஆனீங்க, எத்தனை வருஷமாக கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ரயில்வேக்குள்ளே வந்ததுக்கப்புறம்? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரயில்வேல வந்து 2016 நான் ஜாயின் பண்ணேன். 2016 நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூவாக ஸ்டேஷன் மாஸ்டராக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் என்னோட இனிஷியல் அப்பாயின்மெண்ட் வந்து திருச்சி டிவிஷன். திருச்சி தான் என்னோட பேரண்ட் டிவிஷன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரயில்வேல மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக மதுரை டிவிஷன் வந்தாச்சு. ஸோ மதுரை டிவிஷனில் மதுரையில் நான் ஜாயின் பண்ண முடியல. என்னால் இனிஷியலாக வந்து அப்பாயின்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்திங்கன்னா துலுக்கப்பட்டியில் போட்டாங்க எனக்கு போஸ்டிங். ஸோ இனிஷியல் துலுக்கப்பட்டி ட்ரான்ஸ்ஃபர் வந்தோடனே மதுரைக்கு நான் உள்ளே வரணும் அப்படின்னா எப்படியாவது நம்ம ஒன்று மதுரை ஜங்ஷனுக்கு வரணும், அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஆஃபீஸ்க்கு வரலாம் அப்படின்றது தான் நம்மளோட பிளான். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அடாகுன்னு சொல்லுவாங்க, ADHOCன்னுவாங்க. ஸோ அடாக் மூலமாக ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கண்ட்ரோலராக எந்த ஒரு அலவன்ஸஸும் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது எல்லா டிவிஷன்லையுமே காமனான ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மூலமாக நான் 2020 கொரோனாக்கு அப்புறம் ஆஃப்டர் கொரோனா கண்ட்ரோலராக நான் வந்து 2021 நம்ம ஜாயின் பண்ணேன். ஸோ 2021 ஸ்டேஷன் மாஸ்டராகவே ஒர்க் பண்ணிவிட்டு அடாகா ஒரு 6 மந்த்தாக கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி பிடிக்கலைன்னா கூட நம்ம வெளியே போக முடியும், இல்லை அதிலே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து 2021 நான் வந்து செக்ஷன் கண்ட்ரோலராக அடாகா ஜாயின் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2023 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன் மூலமாகவே என்னோட ஸ்டேஷன் மாஸ்டர்ன்ற டிசைனேஷனை வந்து செக்ஷன் கண்ட்ரோலராக நான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக நான் வந்து செக்ஷன் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடாகா ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கண்ட்ரோலராக வந்து 2 இயர்ஸ் எனக்கு முடிய போகுது. இப்போ நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டரில் இருந்ததா செக்ஷன் கண்ட்ரோலராக மாறி இருக்கீங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கோ செக்ஷன் கண்ட்ரோலருக்கோ ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கரெக்ட். 2012 ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அப்ரண்டிஸ், கமர்ஷியல் அப்ரண்டிஸ்ன்ற போஸ்ட்டை வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரயில்வே போர்டில் அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பட் செக்ஷன் கண்ட்ரோலர்ன்ற ஒரு கேட்டகரி இப்போ வரையும் ரயில்வேல வந்து இருக்குது. பரிச்சயமான ஒரு போஸ்ட்டாக இதுன்னு வந்து தெரியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ NTPC, ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்டு, லோகோ பைலட்டாக இருக்கட்டும், கமர்ஷியல், ஜூனியர் கிளர்க்கு, சீனியர் கிளர்க்கு, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு போஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக செக்ஷன் கண்ட்ரோலர்ன்ற போஸ்ட்டு வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கும். என்னடா செக்ஷன் கண்ட்ரோலர்னு, இவங்களோட ஜாப் ரோல் என்ன, இவங்க எங்கே ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். இந்த செக்ஷன் கண்ட்ரோலருன்றதே மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2400 பேர் தான் மொத்தமான வேக்கன்சி. அவ்வளோதான், இவங்க தான் ஒர்க் பண்ணுறதே அவ்வளோதான், லிமிட்டட். 2400 பேர் தான் மொத்த இந்தியன் ரயில்வேலேயே இருக்கிற ஆல் ஓவர் மொத்த டிவிஷன்லேயே 2400 செக்ஷன் கண்ட்ரோலர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த செக்ஷன் கண்ட்ரோலோட வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணுறதுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த ஜாப் வர்றதுக்கு நிறைய பேர் வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. இந்த ஜாப் வந்து வரணும் அப்படின்னா இந்த ஜாப் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஜாப் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது, இந்த ஜாபில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்கும், இந்த மாதிரி நிறையா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வெளியிலேருந்து எல்லா பேருமே ஓப்பன் லைனில் சொல்லியே யாரையுமே இந்த வேலைக்கு உள்ளே வர விட மாட்டாங்க, உள்ளே வரவும் மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, இந்த வர்றதுக்கான வாய்ப்புகள் வெளியில் குறைய வேக்கன்சி ரொம்ப வேக்கன்சி அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. காரணம் என்னென்னா ஷார்ட்ஃபால் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒரு 50 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 40 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க, மிச்சம் 10 பேர் இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ண முடியாமலேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, யூனியன்லேருந்து என்ன பண்ணாங்க, ரயில்வே போர்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்டில் செக்ஷன் கண்ட்ரோலர் எடுக்கிறதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே நான் ஆல்ரெடி நம்ம பசங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. பட் நான் எதிர்பார்த்தது வந்து NTPCயில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்த்தது. பட் ஒரு நல்ல விதமாக NTPCயில் ஆட் பண்ணாமல் செப்பரேட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மெயினாக முக்கியமாக இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். NTPCயில் எல்லா எக்ஸாமுக்கும் 1.5 மணி நேரம் தான் எக்ஸாம். பட் இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ற ஒரு கான்செப்ட் பேங்கிங்களோட செக்ஷனில் வந்து இதை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஒரு செக்ஷன் கண்ட்ரோலோட ஜாப் ப்ரொஃபைலை நான் உங்களுக்கு முழுசாக சொல்லும் போது
இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் எந்த விதத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது மூலமாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறதும் அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வந்து 1 by 1 அந்த வீடியோவில் நம்ம ஃபர்தராக நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸே ரயில்வே நாலேஜோட இருக்கும்போது அவங்களே இந்த ஜாபுக்கு வர யோசிக்கிறாங்க. ஒரு ஓப்பன் கேட்டகரியில் வர்ற ஒரு கேண்டிடேட் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு செக்ஷன் கண்ட்ரோலராக போகும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கணும்? ஓகே, அதாவது என்னென்னா செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாபுக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்தேன்றதை சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நான் வில்லிங் கொடுத்துருந்தேன், நான் செக்ஷன் கண்ட்ரோலராக போகிறேன் அப்படின்னு. அப்போ என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க செக்ஷன் கண்ட்ரோலராக வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. பட் என்னையை சுற்றி உள்ளவங்க எல்லா பேருமே செக்ஷன் கண்ட்ரோலராக போகாதீங்கன்னா சொன்னாங்க. செக்ஷன் கண்ட்ரோலராக போனீங்கன்னா வெளியே வர முடியாது, ரொம்ப ஜாப் ஹெக்டிக்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், உங்களால் நாங்கள் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்கள் என்னோட சர்க்கிளில் உள்ளவங்க எல்லா பேருமே எஸ்எம் சீனியராக இருக்கட்டும் ஜூனியராக இருக்கட்டும் அங்கே உள்ளவங்களே சில பேர் பாசிட்டிவாக 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 20 பேர் வாங்கன்னு சொல்லுவாங்க, மிச்சம் 80 பேர் வராதிங்க அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் எனக்கும் நடந்துச்சு. இப்போ செக்ஷன் கண்ட்ரோலர் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சொல்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக்ஷன் கண்ட்ரோலராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிட்டாக இருக்க முடியும். இல்லைன்னா இந்த ஜாப் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஏன்டா வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த ஜாப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக்ஷன் கண்ட்ரோலர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம சதன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் 6 டிவிஷன் இருக்குது. ஸோ 6 டிவிஷனும் 6 கண்ட்ரோல் ஆஃபீஸ். அதாவது என்னென்னா ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல் ஆஃபீஸ் இருக்கும். அந்த கண்ட்ரோல் ஆஃபீஸ் ஒன்றுமே எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ மதுரையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃபீஸ்ன்றது ஹெட் குவார்ட்டர்ஸ் நடுவில் இருக்கும். அதாவது என்னென்னா டிவிஷனோட நடுவில் இருக்கும். அதாவது டிவிஷனல் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் கண்ட்ரோல் ஆஃபீஸ் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ டிவிஷனோட ஹப்பு, அந்த ஹப்பு வந்து நடுவில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டிரான்ஸ்போர்ட்டுன்றது அந்த டிவிஷன்லேருந்து உங்களோட வீடு உங்கள் நேட்டிவ் வந்து அந்த சென்ட்ரல் ஆஃபீஸ், அதாவது என்னென்னா டிவிஷனல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரோ ட்ராவலிங் உங்களால் போயிட்டு வர முடியும், அப் அண்ட் டவுன் என்னால் தினமும் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு வர முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்ட்ரோலராக சூஸ் பண்ண முடியும். இப்போ இதே நீங்கள் திருச்சி எடுத்துட்டிங்கன்னா திருச்சின்றது ஒரு எண்டில் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆஃபீஸ் இருக்கும். அதாவது என்ன டிவிஷனோட ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியோட இன்னொரு டிவிஷன் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம். ஒரு விழுப்புரத்தில் நீங்கள் உங்களுக்கு சொந்த ஊராக ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோலர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொத்த வீடையும் திருச்சியில் வந்து ஷிஃப்ட் ஆகி திருச்சியில் நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இங்கே உங்களுக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. ஸோ கண்ட்ரோல் ஆஃபீஸில் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரோல் ஆஃபீஸ் தான் உங்களோட சர்வீஸ் முழுக்க மேக்ஸிமம் அதே இடத்துல நீங்கள் போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரேராக இப்போ ஒரு வேளை உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து மதுரையில் இருக்குது, நீங்கள் திருச்சிக்கு போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா திருச்சியில் உள்ளவங்க மதுரைக்கு வர நினச்சாங்கன்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் கிடைக்க முடியுமே தவிர பட் ரொம்ப ரொம்ப ரேர் அப்படி நடக்கிறது எல்லாமே. ஏன்னா திருச்சியில் இப்போ இருக்கிற மதுரை கண்ட்ரோலரும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் ஒரு கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணுறவங்களும் திருநெல்வேலி தூத்துக்குடி நேட்டிவாக உள்ளவங்க கேரளா நேட்டிவாக உள்ளவங்களாம் இருக்காங்க. அவங்க அந்த ஊருக்கு போக முடியாது. காரணம் என்னென்னா அந்தந்த ஊருக்காரங்களே அந்தந்த கண்ட்ரோல் ஆஃபீஸை ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எந்த கண்ட்ரோல் ஆஃபீஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் அந்த கண்ட்ரோல் ஆஃபீஸ்லேயே ஃபைனலாக லாஸ்ட் வரையும் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசன் எனக்கு நேட்டிவ் மதுரை. ஸோ எனக்கு நேட்டிவ் மதுரை போது நம்ம சொந்த ஊரில் நம்ம கண்ட்ரோல் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுன்றது பெரிய பிரச்சனை கிடையாது. என்னோட டிரான்ஸ்போர்ட்டுன்றது எனக்கு வீட்டிலேருந்து 10 நிமிஷம் தான் கண்ட்ரோல் ஆஃபீஸ்ன்றது, அதனால் அதுவும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட நேட்டிவ் விட்டு தூரமாக போய் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜாப்ன்றது உங்களுக்கு செட் ஆகாது, ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சதன் ரயில்வே பொறுத்தவரையும் 6 டிவிஷன் 6 கண்ட்ரோல் ஆஃபீஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆஃபீஸ், அதாவது சென்ட்ரல் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதன் ரயில்வே பொறுத்தவரையும் 7 கண்ட்ரோல் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த 7 கண்ட்ரோல் சென்டரில் தான் உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு மதுரை பாலக்காடு டிவிசி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவிசி திருவனந்தபுரம் ஜோன் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு திருச்சி சென்னை சேலம் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மெட்ராஸ் டிவிஷன் சூஸ் பண்ணுங்கள். இதுதான். நீங்கள் அடுத்து கேட்கலாம் ஏன் வேகன்சி கம்மியாக இருக்குன்னு கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 368 போஸ்டிங்கிறது இப்போதைக்கு டென்டேட்டிவாக தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலே இந்த வேகன்சின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்து 1 to 2 இயர்ஸில் நிறைய ரிட்டைர்மெண்ட் இருக்குது. இப்போயே நிறைய டிமாண்ட் இருக்குது, கண்டிப்பாக வேகன்சி நிறையா இருக்குது. இது ஒரு இன்டென்ட் வந்து கம்மியாக போட்டு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வேகன்சி அதிகமான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் கண்ட்ரோலை பொறுத்தவரையும் டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது ஒரு 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போகிறோம். வீக்லி ஒரு 36 ஹவர்ஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. பட் அந்த 6 ஹவர்ஸ் நீங்கள் பெர் டே ஒர்க் பண்ணுறது வந்து பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒரு ட்ரெயின் மூமெண்ட்டை சேஞ்ச் ஆகும். அது எல்லாத்துக்கும் we are answerable, அவ்வளோதான். அதுக்கெல்லாம் நீங்கள் சரியாக இருப்பேன், நான் கரெக்டாக இருப்பேன், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், அப்படி பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை என்னால் அந்த மாதிரிலாம் முடிவெடுக்க முடியாது, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பேன், நான் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ரொம்ப ஸ்லோ, இல்லை எனக்கு கோவம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி இதாயிரும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபிசிக்கலான சில விஷயங்கள், அதே மாதிரி மென்டலாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த செக்ஷன் கண்ட்ரோலுன்ற ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. காரணம் என்னென்னா, ஒரு செக்ஷன் கண்ட்ரோலர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹப்பு மீன்ஸ் இப்போ நீங்கள் மதுரையில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அட் த டைம் ஒரு 6 ஹவர்ஸில் என்னோட கண்ட்ரோலில் ஒரு 30 to 35 ஸ்டேஷன்றது என்னோட கண்ட்ரோலில் இருக்கும். 30-35 ஸ்டேஷன் மீன்ஸ் அந்த 30-35 ஸ்டேஷன் மாஸ்டர் அதில் பிட்வீனில் அந்த செக்ஷனில் போடுற ட்ரெயின், அங்கே லோக்கோ பைலட்டாக இருக்கட்டும், அந்த கார்டாக இருக்கட்டும், இன் பிட்வீன் உள்ள அந்த எல்லா செக்ஷனுமே என்னோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நான் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனுமே அந்த ட்ரெயின் மூமெண்ட்டை எந்த விதத்தில் பாதிக்காத அளவும், அதே நேரத்தில் ட்ரெயினோட பஞ்சுவாலிட்டியை பாதிக்காத அளவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங்கும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே சில சேஞ்சஸை நம்மளுக்கு உண்டு பண்ணும். அதே மாதிரி அதில் வர ரெப்பர்கூஷனும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ we are answerable. நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ட்ரோலராக நீங்கள் போயிட்டீங்கனாலே மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்துடுவீங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் லெவல் மீன்ஸ் யூ ஆர் அ சூப்பர்வைசர். ஸோ நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, யுவர் அத்தாரிட்டி டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஒரு கார்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இந்த வண்டி இங்கே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறையா மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து ஆன் தி ஸ்பாட்டு உட்காந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் இந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் சூட்டபுளாக இருந்தால் மட்டும்தான் கண்ட்ரோலராக வர முடியும். இந்த ரீசனுக்காக மட்டும்தான் ஓப்பன் லைனில் உள்ளவங்க இந்த ஜாப் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம அன்ஃபிட் ஆயிருமோ, இதை மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாதோ அப்படின்றது. பட் என்னோட டிசிஷன் எனக்கும் ஸ்டார்டிங்காக ஜாயின் பண்ணும்போது உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு வந்து ஏண்டா அந்த வேலைக்கு வந்தோன்ற மாதிரி தான் இருந்துச்சு கண்ட்ரோலராக. பட் அது வந்து அப்புறம் பழகிடுச்சு. காரணம் என்னென்னா, நான் ஒர்க் பண்ண ஸ்டேஷன் எல்லாமே கொஞ்சம் மேஜர் ஸ்டேஷன். திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி யார்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய ஸ்டேஷன் ஒர்க் பண்ணனால என்னோட ஜாப் நேச்சர் இது எல்லாமே அங்கே இருந்தனால எனக்கு அதை அடாப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதோட டிசிஷன் மேக்கிங் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு பழகிடுச்சு. இப்போ அதே நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. பட் இந்த ஒரு ரீசன்னா வெளியிலேருந்து ஓப்பன் லைன்லேருந்து யாரும் ஒரு ஜாப் ரோல் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு அடாகாவோ பெர்மனண்ட்டாவோ ஈவன் அலோன்சஸ் அதிகமாக கொடுத்தாலும் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 30-35 ஸ்டேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக என்னென்னா, செக்ஷன் கண்ட்ரோலரோட ஒரு டியூட்டி வந்து மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தொடரி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது, அந்த மாதிரி ஏதோ அப்நார்மல் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு சார்ட் ஒன்று பார்ப்பாங்க. ஸோ அந்த சார்ட்டை பார்த்து தான் ட்ரெயின் மூவ்மெண்ட்டை வந்து ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் செக்ஷன் கண்ட்ரோலரோடு எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு சார்ட் இருக்கும். அதாவது டைம் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி சார்ட்டை வந்து ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் பை டிஜிட்டலாகவே சிஸ்டத்தில் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிஜிட்டலாக ப்ரொவைட் பண்ணும்போது அந்த டிஜிட்டலாக இவ்வளவு ஸ்டேஷனில் என்னோட கண்ட்ரோலில் எத்தனை ஸ்டேஷன் இருக்கோ அந்த எல்லா ஸ்டேஷனில் என்னென்ன ட்ரெயின்லாம் போகுது அப்படின்றது எனக்கு மட்டும் தெரியும். அதே மாதிரி எனக்கு மட்டும் தெரியும் மீன்ஸ் என்னென்னா, இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னா அவர் பிட்வீன் 2 ஸ்டேஷன், இப்போ மதுரை எடுத்துக்கோங்க, பக்கத்தில் கூடல்நகர் எடுத்துக்கோங்கன்னா, மதுரைக்கும் கூடல்நகருக்கும் 2 ஸ்டேஷனுக்கு இடையில எத்தனை ட்ரெயின் இருக்கிறது மட்டும்தான் அவங்க 2 பேருக்கும் தெரியும். பட் கண்ட்ரோலருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, த்ரூ அவுட் மதுரையிலேருந்து திருச்சி வரையும், த்ரூ அவுட் மதுரையிலேருந்து பொள்ளாச்சி வரையும், த்ரூ அவுட் மதுரையிலேருந்து போடிநாயக்கனூர் வரையும், மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரையும், மதுரையிலேருந்து தூத்துக்குடி வரையும் எத்தனை ட்ரெயின் ஆன் ரன்னில் இருக்குன்றது செக்ஷன் கண்ட்ரோலருக்கு தெரியும். ஸோ இந்த மொத்த ட்ரெயின் மூமெண்ட்டும் எங்களுக்கு ஆன் டைம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த ட்ரெயின் எங்கே போய்கிட்டு இருக்குது, இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி எந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே முழுக்க செக்ஷன் கண்ட்ரோலர் தான். அடுத்து மெயினாக லாஸ்ட் மினிட்ல பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் கண்ட்ரோலரோட ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்ட்ரோலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரிசிடென்ஸோ இல்லை கிராசிங்கோ கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் மினிட்ல ஆல்ரெடி நாமினேட்டட் பிளாட்ஃபார்ம் எஸ்எம் கொடுத்துருந்தாலும் கண்ட்ரோலரோட டெசிஷனில் அந்த பிளாட்ஃபார்மை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலருக்கு அத்தாரிட்டி இருக்குது. பட் அதுக்கான ரெப்பர்கூஷன், அதுக்கான வர கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையுமே we have to face. ஸோ ஒரு கஸ்டமர், ஒரு பேசஞ்சர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நாங்கள் அதுக்கு we are answerable தான். ஸோ அந்த லாஸ்ட் மினிட் பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி நான் பிளாட்ஃபார்ம் லைனில் ஒரு ட்ரெயின் வாங்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் கண்ட்ரோலரோட அத்தாரிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் ஒட்டுமொத்த கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த டைமில் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியுதா?
இப்போ இது கண்ட்ரோலரோட டியூட்டி வந்து உங்களுக்கு 6 ஹவர்ஸ் தான் டியூட்டி. பெர் டேக்கு நீங்கள் 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 36 ஹவர்ஸ் ஒர்க்கு. ஸோ 6 ஹவர்ஸ் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு டியூட்டி ஷிஃப்ட் வந்து என்னென்னா 6 to 12, 12 to 6, அதுக்கப்புறம் 6 to 12 இந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸில் உங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸ் இருக்கும். உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்றது இதுதான். ஸோ அந்த 6 ஹவர்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஜாப் ரோலுன்றது முழுக்க சூப்பர்விஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நேரம் வண்டி இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமான ஒரு ஹெக்டிக்காக இருக்கும். இதை தவிர ஃபெயிலியர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபெயிலியர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஃபெயிலியர்ஸ் மீன்ஸ் என்னென்னா ஒரு லோக்கோ போய்கிட்டு இருக்குது அப்படின்னா திடீர்னு அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட லோக்கோ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2 ஸ்டேஷன் கட்டில் அந்த வண்டி நின்றுச்சு அப்படின்னா ரிலீஃப் இமிடியேட்டாக அந்த ட்ரெயினை மூவ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்டேஷன்லேருந்து லோக்கோவை நீங்கள் இமிடியேட்டாக அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கான அதிகாரமும் கண்ட்ரோலருக்கு இருக்குது. ஸோ இமிடியேட்டாக யாரையுமே யோசிக்காமல் டக்குன்னு அடுத்த ஒரு லோக்கோவை அரேஞ்ச் பண்ணி திரும்பி கொண்டு வந்து அந்த இடத்த கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக அடுத்து ஆல் கன்சர்ன் மெசேஜ் கொடுத்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு ஆள் அனுப்புறதா இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் அப்நார்மல் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே கண்ட்ரோலர் மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருப்பாங்க. இதை தவிர இங்கே நார்மலாக ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது நடக்கிற ஆக்சிடென்ட், அது ஆக்சிடென்ட் மீன்ஸ் ரன் ஓவர் நடக்குதும், அதே மாதிரி ஆடு அடிபட்டுறதா இருக்கட்டும், மாடு அடிபடுறதா இருக்கட்டும். வந்தே பாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்போ மாடு அடிபட்டு அந்த உடையிறதா இருக்கட்டும். இது எல்லா மெசேஜுமே அதே மாதிரி ஸ்டோன் பெல்ட்டிங்காக இருக்கட்டும், கல்லை கொண்டு எறிகிறது, வந்தே பாரத் மேலே ட்ரெயின் மேலே கல்லை கொண்டு எறிகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கண்ட்ரோலர் மூலமாக தான் வந்து அதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி கண்ட்ரோலர் இருக்கட்டும். இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரோலர் இருப்பாங்க. செக்ஷன் கண்ட்ரோலர்ன்றனா டிராஃபிக் ட்ரெயின் டீல் பண்ணுறது தான் முக்கியமாக செக்ஷன் கண்ட்ரோலர். அந்த செக்ஷன் கண்ட்ரோலர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா க்ரூ கண்ட்ரோலர், கேரேஜ் அண்ட் வேகன் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலர், கமர்ஷியல் கண்ட்ரோலர், இப்படி ஒவ்வொரு கண்ட்ரோலரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே கூப்பிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எந்த கோச்சுன்றது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கன்சர்ன் டாக்டர் போய் அவங்கள செக் பண்ணி அவங்களுக்கு மெடிசனோ இல்லை அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்டோ அதை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே த்ரூ கண்ட்ரோல் மூலமாக தான் உங்களுக்கு, ஏன்னா இதுதான் ஹப் ஆஃப் தி டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃபீஸ் தான். ஸோ இது 6 ஹவர்ஸ் ஒர்க்குன்றது உங்களுக்கு ஹெக்டிக்காக தான் இருக்கும். அந்த ஹெக்டிக்கான ஒர்க்கில் லைஃப் பேலன்ஸுன்றது ஆக்சுவலாக என்னென்னா ஒர்க்கு முடிஞ்சோன்னே நீங்கள் வேலை இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். இன்னொன்று உங்களுக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா நேரம் கிடைக்கும். ஏன்னா 6 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு டியூட்டி. 6 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்நேரம் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்காக தான் சொல்கிறேன், உங்களோட வீடு நியர்பை இருக்குது, என்னோடய ஆஃபீஸுக்கும் என்னோடய வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை கிடையாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் என்னோடய நேட்டிவ் வந்து நான் தூரத்துலேருந்து நான் வந்து ஒர்க் பண்ண முடியாது, என்னால் அலைய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க, இதில் நீங்கள் பார்க்குற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஷன் மாஸ்டராக நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டரும் அதே லெவல் 6 தான், செக்ஷன் கண்ட்ரோலும் அதே லெவல் 6 தான். பட் செக்ஷன் கண்ட்ரோலாக ஜாயின் பண்ணேன்னா எனக்கு அடிஷ்னலாக கண்ட்ரோலர் அலவன்சஸ்ன்றது மாதம் ஒரு 6,050 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே 5000 இருந்துச்சு. இந்த அலவன்சஸ் கூடும்போது நம்மளுக்கு அது தாராளமாக கூடும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் நான் நினைக்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேட்டிவ்லேருந்து நீங்கள் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த ஒரு வேலைன்றது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. தாராளமாக உங்கள் நேட்டிவ்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் டியூட்டின்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ 6 ஹவர்ஸ் டியூட்டி முடிஞ்சு உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் பிளென்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா நான் வேறு ஊர்லேருந்து வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ரீசன் என்னென்னா என்னால் என்னோட நேட்டிவ் போக முடியாது, என்னோட சொந்த ஊருக்கு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதே திருச்சியில் இருந்தேன்னா நான் கண்ட்ரோலர் ஆகியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு திருச்சி நேட்டிவ் கிடையாது, எனக்கு மதுரை நேட்டிவ். ஸோ நான் மதுரை வந்தனால என்னோட சொந்த ஊருக்கு வந்து நான் கண்ட்ரோலராக மாறினேன். இதுதான் என்னோட ரீசன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் இருந்து உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ திருச்சி, மதுரை, சென்னைக்கு எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், மற்ற ஊரில் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ உங்களோட ஹப் எங்கே இருக்குன்னு பாருங்கள், உங்களோட நேட்டிவ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை பாருங்கள். அது உங்களுக்கு எந்த விதத்தில் ட்ராவலிங் பிரச்சனை இருக்குது இல்லை அப்படின்னா தாராளமாக சூட்டபுளாக இருக்கும். தவிர டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸாகவே நான் இருப்பேன் அப்படின்லாம் நினச்சலாம் ஒர்க் பண்ண முடியாது. இதில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஜாப் ரோல் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இங்கே ஒன்றும் நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்காது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிள் இருந்துச்சு, இதெல்லாம் சொல்லலை. இப்போ எனக்கே ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு மாதம் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டிசிஷன் மேக்கிங் யுவர்ஸ், நான் எடுக்கிற முடிவு தான் அந்த ட்ரெயின் மூவ்மெண்ட்டு. உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா ரயில்வேல வந்து ஓப்பனில் ஒர்க் பண்ணுற எல்லா பேருமே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராக கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பஞ்சுவாலிட்டி பற்றி பிரச்சனை இருக்காது. பஞ்சுவாலிட்டினா ஒரு ட்ரெயினோட டைமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ட்ரெயின் வந்து லேட்டாக வருது, நீங்கள் இப்போ ஒருத்தவங்க பேசஞ்சராக இருக்கும்போது ஏன் இவ்வளோ ட்ரெயின் லேட்டாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரயில்வேல வந்து 2 டைம் இருக்குது, ஒன்று பிடிடி, இன்னொன்று WTT.
ஸோ பிடிடின்றது பேசஞ்சர் டைம் டேபிள்னுவாங்க. அந்த பேசஞ்சர் டைம் டேபிள் தான் உங்களுக்கு, அதாவது ஒரு பேசஞ்சராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பிடிடி தான் மட்டும் தான் தெரியும். பட் ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டபிள்யூடிடின்னு இருக்குது. இப்போ ஒரு கண்ட்ரோலராக நான் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து டபிள்யூடிடிக்கு தான் ஒர்க் பண்ணுவேன். டபிள்யூடிடின்றது ஒர்க்கிங் டைம் டேபிள். இந்த ஒர்க்கிங் டைம் டேபிளுக்கு தான் ஒரு கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அந்த ஒர்க்கிங் டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெயின் பஞ்சுவாலிட்டியை லூஸ் பண்ணாமல் என்னோட முடிவு இருக்கணும். நான் எடுக்கிற முடிவு அந்த ட்ரெயினோட பஞ்சுவாலிட்டியை லூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐ ஆம் ஆன்சரபிள். இவ்வளோதான். ஸோ இதில் என்னென்னா, நம்ம எடுக்கிற முடிவு எல்லா நேரமும் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா நேரமும் தப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரம் நம்ம எடுக்கிற முடிவு தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனக்கும் அது நடந்திருக்கு. அப்போ வி ஆர் ஆன்சரபிள் டு மேனேஜ்மெண்ட். ஏன் இந்த வண்டி லாஸ் ஆச்சு, இந்த வண்டி நீங்கள் எடுத்த முடிவுனால இந்த வண்டி லாஸ் ஆயிடுச்சு, பஞ்சுவாலிட்டி லாஸ் ஆயிடுச்சு, அப்போ இதுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்பாங்க. நம்ம வி ஹேவ் டு ஆன்சரபிள். அவ்வளோதான். இது நார்மலாக நடக்கிற ப்ரொசீஜர் தான். பட் இதுக்கு பயந்து நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்றது நான் அதில் விருப்பப்படலை. அதனால தான் சரி வந்து பார்த்துருவோம், என்ன இருக்க போகுது, வேலை தான் பார்க்க வந்திருக்கோம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வந்து பார்த்துடலாம்னு சொல்லி தான் ஒரு கண்ட்ரோலராகவே நம்ம இறங்கியாச்சு. இப்போ என்னோட டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து கண்ட்ரோலராக ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசன் என்னென்னா, இது வந்து என்னென்னா கொஞ்சம் ரிஸ்கியான ஜாபும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர் பிளாக்குன்னு அவங்க பெரிண்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 ட்ரெயின் இப்போ கூடல் நகருக்கும் சமையலுக்கும் இடையில நீங்கள் ஒரு பவர் பிளாக் பெரிண்ட் பண்ணுறீங்க. பவர் பிளாக் மீன்ஸ் என்னென்னா ஓஹெச்சில் சப்ளை இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் பெரிண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு 1 மணி நேரம் பெரிண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்ட்ரோலருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் அந்த 2 ஸ்டேஷனுக்கும் இடையில எந்த ட்ரெயினும் போகக்கூடாது. எந்த ட்ரெயின் மீன்ஸ் ஏசி லோக்கோவில் உள்ள எந்த ட்ரெயினும் போகக்கூடாதுன்றது தான் ரூல். அந்த நேரத்தில் நான் டீசல் லோக்கோ அனுப்பும் போது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் அதே நேரத்தில் என்னையை மீறி நான் ஏசி லோக்கோ அந்த வண்டியை நான் அனுப்பும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே எனக்கு பிரச்சனை வரும். இதுதான் ஆக்சுவலாக ரூலை நம்ம வயலேட் பண்ணும் போது ரயில்வே நம்மளுக்கான அந்த டிஏஆர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ ரயில்வேயை பொறுத்தவரையும் ரூல் தான் எல்லாமே. ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. டிசிஷன் மேக்கிங்லேயும் அதே தான். ஸோ அதனால் டிசிஷன் மேக்கிங்கை பற்றி இதில் ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸு ஜாயின் பண்ணும்போது ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணும்போது ரயில்வேயோட நாலேஜ்லேருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னா அதெல்லாமே நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நார்மலாகவே போயிடும். செக்ஷன் கண்ட்ரோலோட ஜாப் ரோல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம், அதாவது என்னென்னா இங்கேன்னு கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே செக்ஷன் கண்ட்ரோலோட ஜாப் ரோலுன்றது மிகப்பெரிய ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஜாப் ரோலாக தான் இருக்கும். ஸோ ரீசன் என்னென்னா, ஜாப் ரோல் ஒரு 6 மணி நேரம் எனக்கு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 6 மணி நேரமும் முழுக்க என்னோட டிசிஷனில் தான் அந்த மொத்த டிவிஷனுமே கண்ட்ரோலில் இருக்க போது. அந்த மொத்த டிவிஷனுமே நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவில் தான் அந்த அடுத்த சீக்வன்ஸ் எல்லாமே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மதுரையிலேருந்து ஒரு திருச்சிக்கு ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா அந்த மதுரையிலேருந்து திருச்சிக்கு ட்ரெயின் போகிறது அதே மாதிரி அதே பாத்துலேயே, அதாவதுன்னா அந்த வண்டிக்கு பின்னாடி இன்னொரு வண்டி ஒன்று போகுது அப்படின்னா பேசஞ்சர் இருக்குது, எக்ஸ்பிரஸ் இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குது, வந்தே பாரத் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் இருக்குது, பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின்ஸில் எல்லாத்தையுமே இந்த ப்ரெசிடென்ஸ் கொடுக்குறது, கிராசிங் கொடுக்குறது, இது எல்லாமே கண்ட்ரோலருக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின், அதே மாதிரி வந்தே பாரத் ட்ரெயின், இந்த மாதிரி ட்ரெயினில் எது முக்கியத்துவமான ட்ரெயின், எதுக்கு ப்ரெசிடென்ஸ் கொடுத்தாகணும், எதுக்கு கிராசிங் கொடுத்தாகணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணுன்றது ஒரு கண்ட்ரோலரோட மேஜரான பார்ட்டுன்றது இதில் இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஸ்பெஷல் இருக்கும். மிலிட்ரி ஸ்பெஷலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ கொரோனா டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சாப்பாடு நம்ம போகிறது, கோதுமை வருது, அரிசி வருது அப்படின்ற மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது நடக்கும் போது அதுக்கு தேவையான ஒரு வண்டி போகுது அப்படின்னா அதுக்கான முக்கியத்துவம் கண்ட்ரோலருக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் ப்ரெசிடென்ஸ் கொடுத்தாகணும், ஸோ இந்த வண்டி ரொம்ப முக்கியமானது அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியலாக நிறையா விஷயங்கள், நம்ம நாட்டுக்கு தேவையான நிறையா விஷயங்கள் வந்து கண்ட்ரோலருக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது என்னென்னா அந்த ஹப்புக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஷியலாக நிறையா விஷயங்கள் போகும்போதும் அதுக்கான மூமெண்ட்டவும் நாங்கள் தான் அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது எடுத்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் ரோலுன்றது இது. செகண்டு ட்ரெயின் மூமெண்ட்லேயே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வண்டி, குட்ஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு ரயில்வேயோட ரெவன்யூன்றது குட்ஸ்லேருந்து தான் வருது தவிர ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லையோ இல்லை கோச்சிங் ட்ரெயின்ஸ்லையோ வர்றது கிடையாது. ஸோ அந்த குட்ஸ் ட்ரெயினோட இம்பார்ட்டன்ஸ்ன்றது ரீசன் என்னென்னா, ஒரு பார்ட்டி இருப்பாங்க. இப்போ தஞ்சாவூரில் ஒரு பார்ட்டி இருக்காங்க. தஞ்சாவூரில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா நெல் இன்னைக்கு லோடிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெல் லோடிங் இருக்கும் போது இப்போ திருச்சி குட்ஸ் யார்டில் வந்து ஒரு குட்ஸ் வண்டி ரெடி ஆகணும். அந்த ரெடியாகி 10 மணிக்குள்ளே அந்த வண்டி தஞ்சாவூருக்குள்ளே போனால் தான் அந்த தஞ்சாவூரில் உள்ள அந்த பேடி அது எல்லாமே அவங்க நெல்லை அதில் குடோனில் வந்து இது பண்ணி அதில் லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணி அது எந்த டெஸ்டினேஷன் போகுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எம்டி குட்ஸ் ட்ரெயின் வந்து திருச்சி குட்ஸ் யார்ட்லேருந்து தஞ்சாவூருக்கு போகணும்.
அப்போ தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான குட்ஸ் எங்கே இருக்கணும், திருச்சியில் இருக்கணும். அதுக்கான குட்ஸ் திருச்சியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு லோக்கோ பைலட் தேவை, கார்டு தேவை, ரைட்டா? அப்போ இன்னொரு லோக்கோ தேவை. ஸோ ஒரு லோக்கோ பைலட் வேணும், கார்டு வேணும், லோக்கோ வேணும். இதை தவிர என்னென்னா அந்த வண்டி போகிறதுக்கான பாத்து வேணும். பாத்து மீன்ஸ் என்னென்னா அந்த நேரத்தில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை அடிக்காத அளவுக்கு எனக்கு மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே யார் முடிவு பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோலர் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ லோக்கோ தேவையும் கண்ட்ரோலர் தான் முடிவு பண்ணி ஆகணும். கார்டு, எல்பி, அதுக்கான பாத்து இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணி அந்த எம்டி என்ன பண்ணுவாங்க, எடுத்து போய் தஞ்சாவூருக்கு கொண்டு போவாங்க. இப்போ திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் ரன்னிங் டைம் 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 மணி நேரத்தில் இந்த வண்டி போகணும் அப்படின்னா அப்போ அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த வண்டி எப்போ ரெடி பண்ணணுன்றது கண்ட்ரோலருக்கு தான் தெரியும். ஸோ அதை கொண்டு போய் வைக்கணும். 10 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த வண்டியை 4 மணி 5 மணிக்கு நான் எடுத்து மூவ் பண்ணி இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் சேர்க்கறதுக்கு 9-10 மணி ஆகும். அதுக்கப்புறம் இந்த வண்டியெல்லாம் லோடிங் ஆனதுக்கப்புறம் அந்த தஞ்சாவூரில் லோட் ஆகிற வண்டி வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா திரும்பியும் அதே லோக்கோ, அதே க்ரூ, அதாவது ஜிடிஆர்னுவாங்க. ஜிடிஆர் மீன்ஸ் என்னன்னா க்ரூவும் கார்டும் சேர்ந்து தான் ஜிடிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு நீட் இருக்கும். இது எல்லாமே ஒரு கண்ட்ரோலர் முடிவு பண்ணி தான் அது மூலமாக ட்ரெயின் நோட்டீஸுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்கள் கொடுப்போம். அந்த ட்ரெயின் நோட்டீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மூலமாக தான் குட்ஸ் மூவ்மெண்ட்ன்றது உங்களுக்கு நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், பேசஞ்சர் ட்ரெயின் மூவ்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குறது, அதுக்கப்புறம் குட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு கொடுக்குறது, அதுக்கப்புறம் குட்ஸ் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கும் போதே அந்த குட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கும் பேசஞ்சர் மூவ்மெண்ட்டுக்கும் அங்கே கிராசிங் ப்ரிசிடன்ஸ் எல்லாம் வைப்போம். எது ப்ரையாரிட்டியோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ பார்ட்டி வந்து இவ்வளோ டிமாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்களுக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ வேகன் வேணும், இந்த நேரத்தில் இவ்வளோ லோடிங் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரயில்வேல ஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டும் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டும் ஜாயின் பண்ணி தான் ஸோ இந்த மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே நடக்கும். ஸோ இதுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்தோன்னே இது ஃபர்தர் ப்ரொசீஜர் எல்லாமே கண்ட்ரோலரிங் டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்ப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரொம்ப முக்கியமானது வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகட்டும், இல்லை ஆக்சிடென்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோலர் உடனே டிசிஷன் எடுக்கணும். இப்போ ரீசன் என்னென்னா ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின் உள்ளே வரப்போகுது, ஒரு பிளாட்ஃபார்ம் நாமினேட் பண்ணியிருக்காங்க, அந்த பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு ஓஹெச்சி சப்ளை இல்லை, இந்த பிளாட்ஃபார்ம் ஏதாவது உடஞ்சி போச்சு, இல்லை அங்கே ஏதோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக அந்த பிளாட்ஃபார்மை நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் மாற்றணும் அப்படின்னா உடனே கூப்பிட்டு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே கூப்பிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை மாற்றுங்கன்னு சொல்லணும். இல்லை ஏதோ ஒரு வேறு அப்நார்மாலிட்டிக்காக அந்த பிளாட்ஃபார்மை மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் இமிடியேட்டாக ஒரு 1/2 hour பிஃபோர்னாவது இதை நாங்கள் முடிவு பண்ணி அந்த பிளாட்ஃபார்மை சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் போட்டாகணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோலர் டிசிஷன் எடுத்தாகணும். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லாத லைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் ட்ரெயின் வாங்குவாங்க, பேசஞ்சர் ஸ்டாப்பிங் ட்ரெயினை வாங்குவாங்க. அதுவும் கண்ட்ரோலரோட முடிவு தான். ஸோ அது கண்ட்ரோலர் டிசிஷனில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ஷன் கண்ட்ரோலராக நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1/2 hourக்கு முன்னாடி அடுத்து என்ன நடக்க போகிறன்ற விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற டிசிஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு இந்த வண்டியை நான் எங்கே நிப்பாட்ட போகிறேன், அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு இந்த வண்டியை நான் எந்த லூப்பில் போய் நிப்பாட்ட போகிறேன், அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு இந்த வண்டியை வந்து ப்ரெசிடன்ஸ் கொடுக்க போகிறேன்னா, கிராசிங் கொடுக்க போகிறேன்னா, இந்த முடிவு எல்லாத்தையுமே பிஃபோர் அட்லீஸ்ட் 1/2 hourக்கு முன்னாடியே உங்களோட மைண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இது எல்லாத்தையுமே அட்வான்ஸாக ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாகணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே செக்ஷன் கண்ட்ரோலர் தான் பண்ணியாகணும். ஸோ அதுதான் மிகப்பெரிய அடுத்த ஒரு ஜாப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலரோட வந்து கோஆர்டினேஷன் என்னென்னா ஒரு கண்ட்ரோல் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஷன் கண்ட்ரோலர்ன்ற டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். இதை தவிர பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கண்ட்ரோலராக இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கேரேஜ் அண்ட் வேகன் கண்ட்ரோலர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு, அதாவது பிடி கண்ட்ரோலர் இருப்பாங்க. பிடி கண்ட்ரோலர் மீன்ஸ் என்னென்னா நார்மலாக இன்ஜினியரிங் கண்ட்ரோல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டெலிகம்யூனிகேஷன் இருப்பாங்க, சிக்னல் ஸ்டாஃப் இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரோலரும் அவங்க தனித்தனியாக அவங்களுக்கு ஒரு ஜாப் ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபெயிலியர் நேரத்தில் ஏதாவது மழை பெய்யுது, ஒரு மரம் அறுந்து விழுந்துருச்சு, இப்போ ட்ரெயின் மூவ்மெண்ட் சஃபர் ஆகுது அப்படின்னா இமிடியேட்டாக கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு ஆல் கன்சர்ன் மெசேஜ் கொடுக்குறது கண்ட்ரோலரோட வேலை. ஸோ அந்த இமிடியேட்டாக அந்த மரத்தை அந்த மரம் அந்த இடத்துலேருந்து எடுக்கிற வரையும் கண்ட்ரோலர் அந்த மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு எந்த அளவுக்கு ட்ரெயின் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே பேசஞ்சருக்கு சேஃப்டியாக இருக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கண்ட்ரோலர் இமீடியட்டாக ஓச்சி சப்ளை கட் பண்ணுறதா இருக்கட்டும், அது கண்ட்ரோலர் விட தான். இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயில்பட்டி கடம்பூர் நிலையில் வண்டி போயிட்டு இருக்கும் போது இமீடியட்டாக ஓச்சி சப்ளையை ஆஃப் பண்ணி அந்த வண்டி ரெண்டுமே ஆக்சிடென்ட் ஆகாமல் அவாய்ட் பண்ணது எல்லாமே கண்ட்ரோலரோட டியூட்டி தான். ஸோ இமீடியட்டாக இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் நடக்கும் போது ஆன் தி ஸ்பாட்டில் உட்காந்துட்டு ஒரு ஹப்பு, அதாவதுனா சென்டர் ஆஃப் நர்வுன்னு சொல்லலாம். ஸோ அங்கே உட்காந்துட்டு இருந்தே எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது மெயினாக கண்ட்ரோலரோட ஜாப் தான். அதாவது என்னென்னா ஒரு ட்ரெயின் கோயில்பட்டியில் இருக்குது, பட் அந்த ட்ரெயினை நான் கண்ட்ரோல் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் மதுரையிலோட ஹப்பில் உட்காந்துட்டு இருந்தேன், அந்த கோயில்பட்டியில் இருக்கிற ட்ரெயினை என்னால் நிப்பாட்ட முடியும். ஸோ இனி அப்நார்மல் நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு செக்ஷன் கண்ட்ரோலருக்கு அத்தாரிட்டி இருக்குது இது பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் மூவ்மெண்ட்டு அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து ட்ராக்கில் போகுது அப்படின்னா வெறும் ஒரு ட்ரெயினோ லோக்கோ பைலட்டு கார்டு மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு ட்ராக் வேணும். அந்த ட்ராக் மேலே பேலஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். பேலஸ்ட் மீன்ஸ் என்னன்னா ஜல்லிக்கல் தான்.
ஸோ அந்த ஜல்லிக்கல் எவ்வளோ தூரம் அதில் கொட்டிகிட்டே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரிக்ஷன் இது எல்லாமே அவங்க, அதாவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் வருவாங்க. அப்போ மெயின்டெனன்ஸ்னுவாங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் என்னென்னா, ஒரு ஓஹெச்சி மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஓஹெச்சி சப்ளைனா நம்ம கரண்ட் மேலே போகிற கரண்டாக இருக்கட்டும், அந்த ஓஹெச்சி சப்ளையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டேக் மெயின்டெனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்சி கேட் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க, அந்த எல்சி கேட் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், பிரிட்ஜ் இருக்கும், பிரிட்ஜ் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெயின்டெனன்ஸுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட பிளாக்குன்னு வந்து நிற்பாங்க. பிளாக் மீன்ஸ் என்னென்னா, ட்ரெயின் இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்காக டைம் கொடுத்துருவோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்ன்றது பிளாக் பீரியட் படி டைம் கொடுத்துருவோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குருவாயூர் மற்ற வண்டி எல்லாமே டைவர்ட் ஆகி மானாமதுரை வழியாக திருச்சி வரை போகிறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி ரயில்வே போர்டிலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆத்தரைஸ்டாக பிளாக் கொடுத்துருவாங்க. ஒரு 4 ஹவர்ஸ் வந்து இந்த பிளாக் வந்து வண்டி இங்கிட்டு வராது அப்படின்றனால இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்காரங்களும் அந்த பிளாக்ஸில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அது அவங்கள மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பிளாக்கை பெரின் பண்ணுறது முழுக்க கண்ட்ரோலர் தான். பவர் பிளாக்காக இருக்கட்டும், லைன் பிளாக்காக இருக்கட்டும், மற்ற மிஷின் பிளாக்காக இருக்கட்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிஷின் குட்டி குட்டி மிஷினாக போகும், டவர் கார் மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி இந்த மிஷின் பிளாக் இது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுறது முழுக்க கண்ட்ரோலர் தான். ஸோ கண்ட்ரோலர் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க பிளாக் எவ்வளோ தூரம் கேட்குறாங்களோ, அப்போ வண்டி இல்லாத நேரத்தில் அவங்க அந்த அத்தாரிட்டி கொடுப்பாங்க, இவ்வளோ நேரம் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அவங்க ட்ராக்கை பிரித்து வேலை பார்க்குறது, ஓஹெச்சியை பிரித்து வேலை பார்க்குறது, இது எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஸ்டேஷன் மாஸ்டர் மூலமாக கண்ட்ரோலர் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ கண்ட்ரோலர் மூலமாக போகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயின்டெனன்ஸ் பிளாக் இது எல்லாமே எடுப்பாங்க. இது ஒரு ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்ன்றது இந்த பிளாக்ன்றது. ஸோ இந்த பிளாக்ன்றது கண்டிப்பாக பெர்மிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ட்ரெயின் சேஃபாக ஓடுறதுக்கு இந்த பிளாக்ன்றது மஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த பிளாக் பெர்மிட் பண்ணுறது எல்லாமே கண்ட்ரோலரோட மிகப்பெரிய ஒரு மேஜரான ஒர்க்காக இருக்கும். இந்த மேஜர் ஒர்க்கு தான் உங்களுக்கு ஒரு டியூட்டி நேரத்தில் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ரீசன் என்னென்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க பிளாக் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மதுரையிலேருந்து இப்போ திருச்சி வரையும் 30 ஸ்டேஷன் இருக்குன்னா, அந்த 30 ஸ்டேஷன்லையும் ஃப்ரீக்வெண்ட்டாக 20 ஸ்டேஷன் உங்களுக்கு பிளாக் இமிடியேட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த பிளாக்கை நீங்கள் இமிடியேட்டாக பெரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரெயின் எப்போ இருக்குது, இல்லை ஏது, இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெயின் இருக்கிற நேரத்தில் நீங்கள் பிளாக் கொடுத்துட்டீங்க, ஒன்ஸ் பெர்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ட்ராக்கவே பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, ட்ரெயின் அவங்க வருது அப்படின்னா அந்த ட்ரெயின் எடுத்து மூவ் ஆக போகிறது கிடையாது. அப்போ எவ்வளோ தூரம் பிளாக் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ தூரம் அந்த வண்டி நிற்கும். ஸோ இதுதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எடுக்கிற முடிவுனால அந்த ட்ரெயின் 2 மணி நேரம் நிற்கிது அப்படின்னா, ஸோ ஐ ஆம் ஆன்சரபிள். இங்கே அந்த ரெப்பர்கூஷனை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம் கண்ட்ரோலரை பொறுத்தவரையும். இப்போ நான் கண்ட்ரோலர் ஆகிட்டேன்னா என்னோட ப்ரொமோஷன் வைஸ் எப்படி இருக்கும், சேலரிலாம் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ ஆக்சுவலாக கண்ட்ரோலருக்கு லெவல் 6 கொடுக்குறாங்க. லெவல் 6ஓட இனிஷியல் பேன்றது 35,400. ஸோ 35,400 டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 53% இருக்குது. இதை தவிர அச்சாரியை உங்களுக்கு இருக்குது, இதை தவிர டிஏ இருக்குது உங்களுக்கு, இதை தவிர நைட் டியூட்டி அலவன்சஸ் உங்களுக்கு வரும். இதோட ப்ளஸ்ஸு கண்ட்ரோலர் அலவன்சஸ்ன்னு உங்களுக்கு 6,000 ரூபா வரும். உங்களோட ஸ்டார்டிங் சேல்ரி எனக்கு தெரிஞ்சு எப்படினாலும் உங்களுக்கு மினிமம் நான் சொல்கிறது வந்து ஒரு 70,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எஸ்எம்மோட சேலரியை விட உங்களுக்கு 6,000 சேலரி அதிகமாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அச்சாரியன்றது உங்களுக்கு சிட்டி அச்சாரியை கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரோல் ஆஃபீஸுமே உங்களுக்கு சிட்டியில் தான் சிச்சுவேட் ஆகிருக்கும். அதாவது என்னென்னா XYZன்னு பிரிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் எக்ஸ், இப்போ சென்னை பொறுத்தவரையும் எக்ஸில் இருக்கும், மற்ற சிட்டி மதுரையை பொறுத்தவரையும் ஒயில் இருக்கும். ஸோ அதனால் மெட்ரோ சிட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அச்சாரியே ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. இசட் போகிறதெல்லாம் ரொம்ப ரேர். ஸோ அதனால் உங்களுக்கு அச்சாரியன்றது மேக்ஸிமம் 20% நான் சொல்கிறது. இப்போ மதுரையை பொறுத்தவரையும் 20 கிடைக்கும், மெட்ராஸை பொறுத்தவரையும் 30% அச்சாரியை உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் அவைல் பண்ண முடியும். அச்சாரி அதிகமாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் கண்டிப்பாக அதிகமாகும். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற அலவன்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன் வந்து பார்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை உங்களுக்கு சீஃப் கண்ட்ரோலர், செக்ஷன் கண்ட்ரோலராக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை சீனியாரிட்டி பொறுத்து எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. சீஃப் கண்ட்ரோலராக உங்களுக்கு லெவல் 6லேருந்து லெவல் 7க்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆயிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்டேஷன் மாஸ்டராக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா லெவல் 7 வர்றதுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 5 to 6 வருஷம், 10 வருஷம் கூட ஆகும். 10 வருஷம் ஆகும் கண்டிப்பாக. பட் கண்ட்ரோலராக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா லெவல் 7ல் 2 வருஷத்துலேயே சீஃப் கண்ட்ரோலராக போயிருவீங்க. சீஃப் கண்ட்ரோலர் அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 by 1 அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலான எந்த ஒரு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லை நான் வந்து ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா AOM எக்ஸாம் எழுதி தாராளமாக நீங்கள் ஆஃபீஸராகவும் ஆக முடியும். இன்னொன்று, கண்ட்ரோலரை வந்து ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கண்ட்ரோலர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் டெப்டி கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பஞ்சுவாலிட்டி கண்ட்ரோலர். இந்த மாதிரி கண்ட்ரோலர் நிறைய வெரைட்டி இருக்குது. அவங்களே வேக்கன்சியை தனித்தனியாக பிரித்து இங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாப் ரோலை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கு எந்த ஜோனில் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது? ஆக்சுவலாக 368 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளை பொறுத்தவரையும் TVC சென்னை. ஸோ
ஸோ மெட்ராஸை பொறுத்தவரையும் 5 தான், டிவிசியை பொறுத்தவரையும் 19 வேகன்சி தான். ஸோ மொத்தம் 24 வேகன்சி தான் சதர்ன் ரயில்வே பொறுத்தவரையும் இருக்குது. நான் திரும்பி சொல்கிறேன், மதுரை, டிவிசி, அதாவது மதுரை, திருவனந்தபுரம், பாலக்காடில் உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா திருவனந்தபுரம் ஜோன் அப்ளை பண்ணுங்கள். சென்னை, திருச்சி, சேலம் இதில் உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா மெட்ராஸில் உள்ள ஜோன் அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி கம்மியாக இருக்கேன்லாம் பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா அன்ரிசர்வ் வேகன்சியையும் சேர்த்துக்கலாம். ஓபிசியாக உள்ளவங்க இன்க்ளூடிங் அன்ரிசர்வ் வேகன்சியும் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா செப்பரேட் வேகன்சியை நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பர்சன் வித் டிசேபிலிட்டி இந்த எக்ஸாம்ஸில் வந்து ஒன்லி லோகோமோட்டிவ் டிசேபிள் உள்ளவங்க மட்டும்தான் எலிஜிபிள். மற்ற எந்த டிசேபிள் உள்ளவங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ பர்சன் வித் டிசேபிலிட்டியை வந்து இருந்தீங்கன்னா ஒன்லி லோக்கோ, அதாவது என்னென்னா ரீசன் என்னென்னா இதில் உட்காந்தே பார்க்க போகிற வேலை தான். ஸோ அதனால் ஒன்லி லோகோமோட்டிவ் சம்மந்தமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு கண்ணு ப்ராப்ளம் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி டிவிசி மதுரை டிவிசி சென்னை டிவிஷன்ற மாதிரி அடுத்து வேக்கன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன் பிட்வீன் இதுலேயே அதுக்கான ப்ராசஸ் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் டிமாண்ட் கொடுத்து தான் போகிறோம். ஸோ அதனால் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோ வேக்கன்சி தான் இருக்கேன்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு A2 உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கண்டிப்பாக முக்கியம், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி A2 ஃபிட்டாக இருக்கான்றதை முதல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எனி டிகிரி, இது 2 இருந்தாலே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ எனி டிகிரி கண்டிப்பாக இருக்கணும், A2 உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும். நான் என்னோட எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி, இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தாலே போதும், தாராளமாக அந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த வேகன்சி இதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலே நான் சொன்ன மாதிரி மொத்தம் 2400 கண்ட்ரோலர் தான் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு 1வது பார்ட்டாக வரும்போது அடுத்த 8th பே கமிஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட சேலரி பேக்கேஜ் இது எல்லாமே இன்னமும் கூடும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நார்மலாக என்டிபிசி குரூப் டி எல்லாமே வந்து 1.5 மணி நேரம் எக்ஸாம் எழுதணும், 90 நிமிஷம் எக்ஸாம் எழுதணும். நான் வந்து ஆல்ரெடி ஆக்சுவலாக என்னென்னா என்னையை பொறுத்தவரையும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுறனால நான் சொல்கிறேன், ஒரு நார்மலான ஒர்க்கிங் ஒரு எஸ்எம்மாக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் மேக்ஸிமம் கண்ட்ரோலருக்கு எலிஜிபிலிட்டி ஆவாங்க. ஆக்சுவலாக செக்ஷன் கண்ட்ரோலரோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராக யார் இருக்காங்களோ அவங்க தான் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்டாக இருப்பாங்க. இப்போவே செக்ஷன் கண்ட்ரோலரில் ஒர்க் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் 99.9 பேர் ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க. இந்த டிராஃபிக் அப்ரெண்டிஸ்லேருந்து வந்தவங்களும் மேக்ஸிமம் ஓப்பன் லைனில் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். டைரெக்டாக வர்றவங்களை விட ஓப்பன் லைனில் ஒர்க் பண்ணிட்டு எஸ்எம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாலேஜ் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரியே செக்ஷன் கண்ட்ரோலருக்கும் உங்களுக்கு சைக்காலஜி எக்ஸாம்ன்றது கொடுத்துருக்காங்க, A2ன்றது உங்களுக்கு ஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெயினாக வந்து 120 கொஸ்டின் 100 கொஸ்டின் 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து CBT இருக்க போகுது, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. அதுக்கப்புறம் CBAT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு சைக்காலஜி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் இது எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து CBT எக்ஸாம்ஸில் 100 கொஸ்டின் 2 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த 100 கொஸ்டினில் கொஸ்டின்ஸ் எப்படி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக வரப்போகுது. மேக்ஸ் மீன்ஸ் ஆப்டிடியூடில் வரப்போகுது. ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ரயில்வேலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியிலேருந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ரெண்டாவது லாஜிக்கல் கேப்பபிலிட்டின்றாங்க. இந்த லாஜிக்கல் கேப்பபிலிட்டியில் 20 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இந்த 20 கொஸ்டின்லையும் பேங்கிங் அவேர்னஸில் 20 கொஸ்டின்லையும் பேங்கிங் பேட்டர்னில் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரப்போதோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிளாக்காக இருக்கட்டும், ஃபேமிலி ட்ரீயாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபேமிலி ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான, அதாவது என்னென்னா கண்ட்ரோலரோட வந்து முழுக்க எவ்வளோ தூரம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அனலிட்டிக்கல் நாலேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான பேட்டர்ன்ஸ் தான் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆப்டிடியூடில் டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மினிமம் 30 கொஸ்டின்னாவது அதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பேங்கிங் பேட்டர்னில் உள்ள நிறைய விஷயங்கள் இந்த ரயில்வே எக்ஸாம்ஸில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அது முழுக்க ரீசனிங். ஸோ ரீசனிங் வந்து பஸ்ஸிலாக இருக்கட்டும், கோடிங்காக இருக்கட்டும், அனாலஜியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க. இதுவரையும் கேட்ட NTPC கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி பேட்டர்னோ அது மாதிரி இந்த பேட்டர்ன் இருக்க போகிறது கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, ஜென்ரல் சயின்ஸ் கிடையாது, ஜென்ரல் அவேர்னஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சு தான் இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணும். இதோட ப்ரிப்பரேஷன் லெவல் வந்து ஓரளவு கொஞ்சம் ஹையர் லெவலில் இருந்தாகணும். ஒரு UPSC லெவலில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து எப்படி டிசிஷன் மேக்கிங் இருக்குது, அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ் பேங்கிங் எக்ஸாம்ஸ்லேருந்து எடுத்து அதில் டேட்டா இன்டர்பிரேஷன் எப்படி கேட்குறாங்க, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எக்ஸாம் கொஞ்சம் அடுத்த லெவலில் போகிறதுக்கு வசதியாக இருக்கும்.
இப்போ இந்த செக்ஷன் கண்ட்ரோலரை பற்றி உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14th அப்ளை பண்ண முடியும் உங்களால். மினிமம் ஏஜ்ன்றது 20 வயசு இருக்கணும். அதிகபட்சம் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரையும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 36, SC/STயாக இருந்தீங்கன்னா 38 வயசு வரையும் உங்களால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே போதும். உங்களோட டிகிரி ஜனவரி 1, 2026 நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை ஃபைனல் இயர் பர்சியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே உங்களால் முடிச்சிடலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ரயில்வே எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் இருந்துச்சுன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 40 வயசு வரையும், ஓபிசியாக இருந்தால் 43, SC/ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு 45 வயசு வரையும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் டேட்டுலாம் ரஷ் பண்ணாதீங்க, முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். A2 உங்களுக்கு ஃபிட் இருக்கான்னு பாருங்கள். எனி டிகிரி இருந்தால் போதும். இதை வச்சு உங்களால் இந்த எக்ஸாமை அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது எல்லாமே நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு டவுட் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே டிகிரி முடித்தவங்க இருப்பாங்க. கிளாஸ் ஸ்பெக்ஸ் போட்டவங்க அப்ளை பண்ணலாமா? A2 இருந்தாலே வித்தவுட் கிளாஸஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருந்தால் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது. ஸோ A2ன்றது வித்தவுட் கிளாஸஸ். உங்களுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு கண் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு அரவிந்த் கண் ஆஸ்பத்திரியோ ஏதாவது ஸ்டாண்டர்டான ஒரு கண் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு A2 ஃபிட்டு இருக்குன்னு இருந்தால் மட்டும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா அப்ளையே பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. இதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் இந்த ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா கண்ட்ரோலரோட ஜாப் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ மெயினாக ஒரு கண்ட்ரோலரோட ஜாப் ப்ரொஃபைல்ன்றது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற ப்ரிப்பரேஷனும் சரி, அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, இது எல்லாமே உங்களோட டிசிஷன் மேக்கிங்க்கு எவ்வளோ தூரம் குயிக்காக இருக்குமோ அதை பொறுத்து தான் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ நார்மலாக இப்போ நான் எக்ஸாம் எழுதும் போதும் சரி, இப்போ நான் ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து செக்ஷன் கண்ட்ரோலராக நாங்கள் இன்டர்னல் ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதும் போதும் சரி, ஸோ எங்களுக்கும் சில டிசிஷன் மேக்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். எங்கள் டிவிஷனை பற்றி கேட்டிருப்பாங்க, ரூலை பற்றி கேட்டிருப்பாங்க, இதை பற்றியெல்லாம் கேட்பாங்க. பட் சேம் டைம் அதே மாதிரி தான் நான் எதிர்பார்த்தது. ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலர் ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டிப்பாக NTPC மாதிரி நார்மல் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்க போகிறது இல்லைன்றது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இந்த ரெக்ரூட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முழுக்க டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டட் தான். காரணம் என்னென்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கட்டும், ஆனால் கோடிங்காக இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்குற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற டிசிஷன் மேக்கிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதோட ப்ரிப்பரேஷன் லெவல் வந்து எல்லாமே நார்மலாக NTPC மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச் நம்ம பண்ணியாகணும். UPSC லெவலில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் சில கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் அவங்களே அந்த பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பார்க்கணும், ரீசனிங்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கட்டும். இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ஒரு பேராக கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கட்டும், டேட்டா அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக கிரண்லேருந்து கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான புக் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதோட பேட்டர்ன் மற்ற இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக நம்ம குரூப்பில் டெலிகிராமில் அப்டேட் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே எப்படி இதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக நான் வீடியோ என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட் வந்து புதுசாக வந்திருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸை அவங்க வந்து அவாய்ட் பண்ணலாம்? ஸோ நார்மலாக மிஸ்டேக் மீன்ஸ் என்னென்னா காம்படிட்டிவ் எக்ஸாமோட காமன் மிஸ்டேக் இது எல்லாரும் பண்ணுறது வந்து என்னென்னா, இப்போ அண்டர் கிராஜுவேட் மார்க் வந்திருக்கு, அடுத்து ஒன்று எக்ஸாம் பசங்க எழுத நெகட்டிவ் மார்க்கை வந்து யாரும் குறைக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்று நெகட்டிவ் மார்க் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதாவது என்னென்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டு எனக்கு அதிகமாக கொடுக்கணும், பட் நெகட்டிவ் மார்க்கு எனக்கு கம்மியாக இருக்கணும். இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ப்ராக்டிஸ் செட் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் செட் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆவாங்க. இன்னொன்று அவங்களோட நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டு ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக முடிவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ராக்டிஸ் செட்டு போடாமலே நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈவன் 4 வருஷம் 5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களும் ப்ராக்டிஸ் செட்டு போட்டியான்னு கேட்டால் இல்லை போடலை, வாரத்துக்கு 1 போடுறேன், வாரத்துக்கு 2 போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர் டே ஒரு ப்ராக்டிஸ் செட்டு நீங்கள் போடாத வரையும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல்ன்றது கிடைக்காது. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவு ப்ராக்டிஸ் செட் எவ்வளோ தூரம் நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் செட் நீங்கள் எவ்வளோ தூரம் போடுறீங்களோ உங்கள் தப்பு உங்களால் திருத்த முடியும், நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு குறையும், உங்களோட கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அதிகம், இன்னொன்று நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே முடிஞ்சளவு ப்ராக்டிஸ் செட்டில் போட்டாலே உங்களுக்கு இது எல்லாமே ரெக்டிஃபை ஆயிரும்.
இதை தவிர முக்கியமாக அடுத்து என்னென்னா சிலபஸை கவர் பண்ணிட்டு தான் படிக்கணுன்ற கான்செப்ட் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க தயவு செஞ்சு. நான் சிலபஸை கவர் பண்ணிட்டு தான் படிப்பேன்ற கான்செப்ட் எல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஸோ சிலபஸை எல்லாம் கவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கிணத்துல தள்ளி விட்டு நீச்சலை கற்றுக்கிட்டு தான் வெளியே வந்து ஆகணும்னா வந்து தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஸோ அதனால் எடுத்தோடனே உள்ளே குதித்தாச்சு, காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினச்சாச்சு அப்படின்னா, உள்ளே இறங்கியாச்சு அப்படின்னா தேடி கண்டுபிடிங்க, மெட்டீரியலை தேடி கண்டுபிடிங்க, ஸ்டாண்டர்டான மெட்டீரியலை படிங்க. இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். சிலபஸை கவர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சிலபஸாக நான் முடிச்சுட்டு தான் எக்ஸாம் அப்ளை பண்ணுவேன், இந்த ஒவ்வொரு சிலபஸையும் பார்ட்டாக முடிச்சுட்டு தான் நான் எக்ஸாம் போய் போவேன் அப்படின்ற கான்செப்டெல்லாம் அந்த விஷயம் தூக்கி எறிஞ்சிருக்கேன். அண்ட் இன்னொரு டவுட் இருக்குது, ஒட்டுமொத்த ரயில்வே எக்ஸாம்லேயுமே இந்த 2 டாபிக் இல்லாமல் கொஸ்டின்ஸே இருக்காது, ஜிகேவாக இருக்கட்டும் கரண்ட் அஃபேராக இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு செக்ஷன் கண்ட்ரோலர் ரெக்யூர்மெண்ட்டில் ஜிகேவுமே கிடையாது, கரண்ட் அஃபேருமே கிடையாது. இது வந்து ஒரு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜான்னு பார்க்குறீங்க? இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸும் சரி ஜென்ரல் ஸ்டடீஸும் சரி ஒரு மிகப்பெரிய கடல். அது என்ன கொஸ்டின் வருன்றது யாருக்குமே தெரிய போகிறதே கிடையாது. முக்கியமாக செக்ஷன் கண்ட்ரோலருக்கு அது அவசியமும் கிடையாது. ஸோ அதனால தான் டிசிஷன் மேக்கிங் கான்செப்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க இந்த எக்ஸாமுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அது கண்டிப்பாக ஒரு காம்படிட்டருக்கா ஒரு ஆஸ்பிரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அண்ட் ஜிகே கரண்ட் அஃபேர் ரெண்டுமே வந்து தேவையில்லை இந்த எக்ஸாமை பொறுத்தளவு. பட் ஆனால் அதே சமயம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கொஸ்டின்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்? மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பேசிக் லெவல்லேருந்து இந்த கொஸ்டின் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எஸ்எஸ்சியில் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டிக்கு வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி நார்மலாக என்டிபிசி லெவல், கிராஜுவேட் லெவலில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வராங்களோ அதே கொஸ்டின்ஸ் அதுலேயும் கேட்க போகிறாங்க. பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 60 தான். இதில் என்னென்னா டேட்டா இன்டர்பிரேஷன், டேட்டா அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு உருள வரனால 50% ஆஃப் ரேஷியோ கண்டிப்பாக அதுக்கு போகும். ஸோ அதனால் டேட்டா இன்டர்பிரேஷனில் பை சார்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டேபிள்ஸாக இருக்கட்டும், ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. அது பேங்கிங் ப்ராக்டிஸ் செட் புக் இருக்குது, பிஓ. முடிஞ்ச அளவு ஸ்டேட் பேங்கோட பிஓ ப்ராக்டிஸ் செட் புக்கை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு ஸ்பீடு வரும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஜாபோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிற எல்லா ஒரு ஓவர்வியூ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம திலீப் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ நாள் வந்து நம்ம கண்ட்ரோலர், செக்ஷன் கண்ட்ரோலருங்கிறத பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தோம். இப்போ ஒரு ஓவர்வியூவோட ஒரு சூப்பராக அழகாக நமக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செக்ஷன் கண்ட்ரோலர்னால் இதுதான் அப்படிங்கிறத மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.